இந்த வீடியோல நான் சொல்ல போற Sora 2 ஃபீச்சர் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. லைக் கேரக்டர் கேமியோ யூஸ் பண்ணி கன்சிஸ்டன்ட் கேரக்டர் லாங் வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ரியல் வேர்ல்ட் லொகேஷன்ல இருக்கிற மாதிரி ரியலிஸ்டிக் வீடியோஸ் எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Sora 2 எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். Sora 2 இன்னும் இந்தியால ரிலீஸ் பண்ணல. சோ Sora 2 VPN கனெக்ட் பண்ணி மட்டும்தான் இந்தியால யூஸ் பண்ண முடியும். நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா Play Storeல VPN ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்க டெஸ்க்டாப் யூஸ் பண்றீங்கன்னா Chrome browserல VPN எக்ஸ்டென்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். VPN எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்றது சிம்பிள் தான். Chrome வெப் ஸ்டோர்ல Urban VPN னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி Urban VPN Proxy அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். சோ இந்த VPN ஃபுல்லாவே ஃப்ரீ தான். இதுல Sora 2 எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கண்ட்ரி எல்லாமே VPN ஃப்ரீயா கனெக்ட் பண்ணிக்க முடியும். VPN கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் browserல Sora 2 னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஷோ ஆகும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா Sora 2 அபிஷியல் வெப்சைட். அதுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா Sora 2 னு வேற நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா AI வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியாது. சோ நீங்க கரெக்டான Sora 2 அபிஷியல் வெப்சைட் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால AI வீடியோஸ் ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க டைரக்டா இந்த Sora 2 அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா சைன் அப் ஆர் லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கும். சோ இதுல நீங்க சிம்பிளா உங்களோட Gmail அக்கவுண்ட், இமெயில் ஐடி கொடுத்து கூட சைன் அப் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள்ட்ட ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்ததுன்னா நீங்க சிம்பிளா லாகின் பண்ணிக்கலாம். வெப்சைட் இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஃபீல்ட் இருக்கும். இதுல தான் AI வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கான டெக்ஸ்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் இமேஜஸை கொடுக்கணும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த Sora 2ல எப்படி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப Sora 2 ஆப்ல மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். வெப்சைட்ல கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல. சோ அத வெப்சைட்ல பாத்தீங்கனாலே தெரியும். கிரியேட் யுவர் கேரக்டர் ஆன் த Sora மொபைல் ஆப் அப்படின்னு இருக்கு. Sora 2 ஆப் இன்னும் Play Storeல இந்தியன் சர்வர்ல ரிலீஸ் பண்ணல. ஆனாலும் Sora 2 ஆப் அபிஷியலா Play Storeல இருந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க Sora 2 ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுல பயோல கிரியேட் கேரக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல உங்களை நீங்களே ஒரு AI கேரக்டரா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ல கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ வெப்சைட்ல எப்படி கேரக்டர் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராம்ப்ட் ஃபீல்டுல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃபரன்ஸ் இமேஜஸ் ஆட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப Sora 2ல ரெஃபரன்ஸ் இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்ட்ல இந்த கேரக்டர் ஒரு ஒயிட் வால் ரூம்ல vlog பண்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து சென்ட் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர்னு கேக்குது. ஃபர்ஸ்ட் டைம் Sora 2 சைன் அப் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல என்டர் யுவர் ஃபோன் நம்பர்னு ஷோ ஆகும். இதுல உங்க கண்ட்ரி கோட ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். இதுல இப்போ இந்தியா சூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா +91ன்னு இருக்கும். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை இதுல பேஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ஃபோன் நம்பர் வெரிஃபைட் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் வீடியோஸ் ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அகைன் நான் வீடியோ ஜெனரேட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ ஆடட் டு கியூன்னு காமிக்குது. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல வீடியோஸ் ஜெனரேட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா வீடியோஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோல இருக்கிற இந்த பர்சனை கேரக்டரா கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு டிராஃப்ட்ல சேவ் ஆகி இருக்கிற இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும். பப்ளிக்கா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் பயோல பாத்தீங்கன்னா வீடியோ இருக்கும். நெக்ஸ்ட் அந்த வீடியோல ரைட் சைடுல 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் கேரக்டர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ ட்ரிம் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதுல சர்டன் டியூரேஷன் உங்க கேரக்டர் ஃபேஸ் கிளியரா விசிபிளா இருக்கிற மாதிரி வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிப்பேரிங் வீடியோ, அப்லோடிங் அண்ட் ப்ராசஸிங் வீடியோன்னு ஷோ ஆகும். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கேரக்டர் கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் கேரக்டரோட ப்ரொஃபைல் காமிக்குது. இதுல யூசர் நேம் அண்ட் டிஸ்பிளே நேம் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு ஜெனரேட் ஆகியிருக்கு. சோ இதை நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த எடிட் ஐகான் கிளிக் பண்ணோம்னா இந்த கேரக்டரோட ப்ரொஃபைல் இமேஜ் அண்ட் கேரக்டர் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு அந்த கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுவுமே ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு ஜெனரேட் ஆகியிருக்கு. அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்னு இருக்கு. அதாவது உங்க கேரக்டர் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்க இந்த கேரக்டரை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நான் செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி மீன் இருக்கா, அப்போ நீங்க மட்டும் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிஒன் கொடுத்தீங்கன்னா கேரக்டர் பப்ளிக் ஆயிடும். உங்க கேரக்டரை யார் வேணா சோரா 2ல யூசர் நேமை சர்ச் பண்ணி கேரக்டர் கேமியோ வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபைனலா சேவ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேரக்டர் சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் சோரா 2ல ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி எப்படி லாங் ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அகெயின் ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஹோம் பேஜில் ப்ராம்ப்ட் ஃபீல்டு வந்துக்கோங்க. இதில் ஆட் சிம்பிள் டைப் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண கேரக்டரோட யூசர் நேமை இதில் டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கேரக்டர் இதில் ஷோ ஆகும். சிம்பிளா அந்த கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராம்ப்ட்ல கேரக்டரை பத்தி எதுவுமே டிஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கேரக்டரோட யூசர் நேம் மட்டும் கொடுத்துட்டு அது கூடவே நம்ம சீன் அண்ட் பேக்ரவுண்ட் ப்ராம்ப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், நமக்கான வீடியோ கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட சூப்பரா கிரியேட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேரக்டரோட யூசர் நேமை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கிரியேட் பண்ண போற வீடியோல உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சரையும் சொல்றேன். அதாவது ரியல் வேர்ல்டு லொகேஷன். இப்போ ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னா ஹி இஸ் டூயிங் அ vlog தாஜ்மஹால்னு கொடுக்க போறேன். அதாவது இந்த கேரக்டர் ஒரு தாஜ்மஹால்ல vlog பண்ற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வேணும்னு ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட்லாம். வீடியோஸ்ல செட்டிங்ஸ்ல அந்த வீடியோவோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னவா இருக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டா, லேண்ட்ஸ்கேப்பா? நான் டிஃபால்ட்டா போர்ட்ரேட்ல வச்சுட்டு டியூரேஷன் 10 செகண்ட் ஆர் 15 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோஸ்னு இருக்கா, அதாவது இப்போ நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்ட் இன்புட்ல எத்தனை வீடியோஸ் ஜென்ரேட் ஆகணும்னு நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் வீடியோ பட்டன் கிளிக் பண்ணதும் வீடியோஸ் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கேரக்டர் கன்சிஸ்டன்சி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் கொடுத்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னர்ல இருக்கும். அந்த கேரக்டரோட யூசர் நேம் அண்ட் ஒரு சின்ன ப்ராம்ப்ட், அந்த சீன் பேக்ரவுண்ட் அண்ட் சீன் என்னவா இருக்கணும்னு ஜஸ்ட் ஒரு 1 லைன்ல ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதோட அவுட்புட் வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்கறது. இதே போல கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி கன்சிஸ்டன்ட் கேரக்டர் வீடியோஸ் ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த வீடியோவை டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான எக்ஸ்டெண்ட் பட்டன் ரைட் சைட் டாப் கார்னர்ல இருக்கும். இதுதான் சோரா 2 சூப்பரான நியூ ஃபீச்சர். இந்த வீடியோவோட டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வித் சேம் கேரக்டர் கன்சிஸ்டன்சி, சேம் பேக்ரவுண்ட், சேம் வாய்ஸ் எல்லாமே சேமா இருக்கிற மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் அந்த எக்ஸ்டெண்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கிரைப் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும். இதுல கேரக்டரோட யூசர் நேமை ஆட் பண்ணணும். ஸோ அப்போதான் நெக்ஸ்ட் ஜென்ரேட் ஆக போற வீடியோலையும் சேம் கேரக்டர் இருக்கும். கேரக்டர் யூசர் நேமை ப்ராம்ப்ட்ல ஆட் பண்ணாலன்னா கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நான் ஒரு டீடைல்டு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்ல 2 கேரக்டர் யூசர் நேம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆக போற வீடியோல 2 கேரக்டர் இருக்கும். ஆல்சோ வித் டயலாக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிரியேட் வீடியோ கிளிக் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணி லாங் வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் ஆன வீடியோவை பாருங்க. Join me. Christina's here at the Taj. Hi everyone. It's even more breathtaking in person. We were just talking about how moments like this remind you to slow down and soak it in. Totally. Tumi பாருங்க, இது Sora 2 ஓட புது ஃபீச்சர். நம்ம character consistency மட்டும் இல்ல, multi character supportum செமையா இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டா இருக்கும். நம்ம ரெடியா போலாம், travel vlog மாதிரி contentல கூட ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் வியூவர்ஸ்க்கு ஃபீல். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதே போல் இந்த எக்ஸ்டெண்ட் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி ஈஸியாக லாங் டியூரேஷன் வீடியோஸ் வித் கன்சிஸ்டன்ட் கேரக்டரோட சேம் பேக்ரவுண்ட், சேம் லைட்னிங் அண்ட் சேம் வாய்ஸ், அதுவும் தமிழில் பேசுகிற மாதிரி கூட வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோஸை வாட்டர்மார்க் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். லிங்க் காப்பி பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசரில் Sora 2 வாட்டர்மார்க் ரிமூவர்னு சர்ச் பண்ணீங்கன்னா இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட் ட்ரை பண்ணலாம். இதில் டெய்லி ஃப்ரீயாக Sora 2 வீடியோஸ் வித்தவுட் வாட்டர்மார்க் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ண உங்கள் வீடியோவோட லிங்கை இதில் பேஸ்ட் பண்ணுங்க. லிங்க் இதில் பேஸ்ட் பண்ணிட்டு ரிமூவ் வாட்டர்மார்க் நவ் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோவில் இருக்கிற வாட்டர்மார்க் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண ஃபுல் வீடியோவுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டவுன்லோட் வீடியோ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் வீடியோ வித்தவுட் வாட்டர்மார்க் டவுன்லோட் ஆகிடும். Sora 2 பற்றி ஃபைனலாக சொல்லணும்னா இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஏஐ வீடியோ ஜெனரேஷன் டூல் மட்டும் இல்லை.
கண்டென்ட் கிரியேஷனையே மொத்தமா மாத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மா இருக்கு. சோரா 2 ஒரு சோஷியல் மீடியா ஈகோசிஸ்டம் மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. அதுதான் இதோட பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் அண்ட் சோரா 2 வாட்டர்மார்க் ரிமூவர் வெப்சைட்ஸ் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு எக்ஸைட்டிங் டாபிக்ல பார்க்கலாம். பை கைஸ்.